தாயின் சிரம் கொய்த பரசுராமர். பரசுராமரின் தாய் ரேணுகாதேவி அதிகாலையில் எழுந்து கங்கையில் நீராடி நீரில் விரலால் வட்டம் வரைவாள். நீருக்குள் இருந்து குடம் ஒன்று மேலே வரும். அதை கொண்டு வந்து கணவரின் பூஜைக்கு வழங்குவாள். இப்படி ஒவ்வொரு தினமும் செய்து வந்தார். ஒரு நாள் நீரில் வட்டம் வரைந்து கொண்டிருந்த போது பறந்து சென்று கொண்டிருந்த கந்தர்வனின் ஒருவனின் அழகிய முகமும் உடலும் நீரில் தெரிந்தது. அதை கண்ட ரேணுகாதேவி மதிமயங்கினாள். இதனால் நீர்க்குடம் வரவே இல்லை. தன்னுடைய தவ வலிமையால் நடந்தவற்றை அறிந்தார் ஜமர்தகனி முனிவர். இதனால் கடும் கோபம் கொண்டார். தன் மகன்களை அழைத்து விவரத்தை சொல்லி அவள் தலையை வெட்டி தள்ளுங்கள் என்று கத்தினார் ஜமர்தகனி. தந்தை சொன்னதை கேட்டு முதல் 4 மகன்களும் பின்வாங்கினார்கள். ஆனால் பரசுராமரோ தந்தை சொல்லை தட்டாத தனையனாக தன் கையில் இருந்த கோடாரியால் அன்னை ரேணுகாதேவியின் தலையை வெட்டினார். என்னதான் தந்தை சொன்னதை செய்தாலும் அம்மாவையே இப்படி கொன்று விட்டோமே என எண்ணி கலங்கினார். பரசுராமர் தந்தையிடம் மன்றாடினார். வெட்டிய தலையையும் உடலையும் இணைத்தால் உயிர் பெற்று வருவாள் என வரமளித்தார் ஜமர்தகனி. உடனே தாயின் தலையை கண்டெடுத்தார். ஆனால் உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. இங்கும் அங்கும் தேடினார். உடல் கிடைக்கவே இல்லை. வேறு வழியின்றி அங்கே இருந்த வேறு ஒரு உடலை தாயின் தலையுடன் இணைத்தார். மீண்டும் ரேணுகாதேவி உயிர் பெற்றார். ரேணுகாதேவி இனி காளி மாரி என்னும் திருநாமத்துடன் வாழ்வாள் என ஜமர்தகனி முனிவர் வரமளித்தார். இதனால் பரசுராமரும் சாப விமோச்சனத்திலிருந்து விடுபெற்றார்.